என்னடா இவன் கையை போட்டு கட் பண்ணிட்டு இருக்கான்னு பாக்காதீங்க. இந்த மாதிரி கை ஃபுல்லா காப்பு காய்ச்சி போறது ஒர்க் அவுட் பண்ற நிறைய பேத்துக்கு இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி நிறைய பார்ல புல் பண்ணி ட்ரெயின் பண்றவங்களுக்கு இன்னும் அதிகமாவே இருக்கும். விங்கு விங்குன்னு தெரியும் பார்த்தா. இது ஆக்சுவலா தொட்டு பாக்குறப்பலாம் ஒரு மாதிரி வலிக்காது, எரியாது. பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது பாரை பிடிச்சி புல்ல பண்ண போறோமோ இல்ல தம்புல தூக்கி ரெப்ஸ் போடுறோன்றப்ப அந்த 5-6 ரெப்புக்கு அப்புறம் ஒரு மாதிரி எரிச்சல் ஆக ஆரம்பிக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இங்க பாருங்க இப்ப பலபலன்னு இருக்கா. சோ நெக்ஸ்ட் டைம் ஒர்க் அவுட் பண்றப்ப எரிச்சல் ரொம்ப இருக்காது. நான் இதை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குன்றத சிம்பிளா சொல்றேன். மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியும், பட் காம்ப்ளிகேட்டட் இல்ல, ரொம்ப சிம்பிள். என்கிட்ட இந்த கேலஸ் ரிமூவர்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்கும். அது ஆக்சுவலா காலுக்கு யூஸ் பண்றதுக்கு, கைக்கு யூஸ் பண்ண கூடாது. பட் நான் கைக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப டீப்பா என்னால எதுவுமே பண்ண முடியல. அதனால வழக்கம் போல சிசர் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். சிசர் யூஸ் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனான்னு எனக்கு கேட்டீங்கன்னா தெரியாது. நான் ரொம்ப நாளா யூஸ் பண்றதால எனக்கு ஏதோ கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ நான் ஐசோபேப்பர் ஆல்கஹால் சிசர்லயும் சரி எல்லா இடத்துலயும் சரி நல்லா யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு தான் பண்றேன். இது வந்து ஆக்சுவலா ஒரு மீச வெட்டுற சிசர், குட்டியா காம்பாக்டா இருக்கும். கரெக்டா அந்த மேல் லேயர் தோலை மட்டும் அப்படியே கட் பண்ணோம்னா வெளில வந்துரும். ரொம்பலாம் வலியே தெரியாது, சொரணையே தெரியாது அந்த இடத்துல. இந்த மேல இருக்க ஹார்ட் ஸ்கின் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி லைட்டா கொஞ்சம் டிங்கரிங் மட்டும் பண்ணிப்பேன். ஒரு மாதிரி நல்லா ஸ்மூதா. சிசர்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னா இதுக்குன்னு ஆன்லைன்ல நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அதுலயுமே கைக்கு யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணல. காலோட போட்டோ தான் நிறைய இருக்கு. பட் அவுட் ஆஃப் ஓன் ரிஸ்க்ல நான் வாங்கி ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப சிவியராலாம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோ. ஆப்வியஸ்லி ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு திரும்ப அதே மாதிரி ஆகும். அகைன் நம்ம மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம அப்பப்ப பண்ணிட்டு டெய்லி குளிக்கிறப்பயே இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி மெயின்டைன் பண்ணோம்னா இது பில்டப் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றப்பயும் எந்த எரிச்சல் வராம இருக்கும். இது எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நம்ம ஃபாலோவர்ஸ்ல எத்தனை பேர் காப்பு காய்ச்சி போற அளவுக்கு ரொம்ப வெறித்தனமா ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னு தெரியல. பட் ட்ரெயின் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம். பைங்க.